அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் சங்கத்தமிழ் கூடல் 7வது நிகழ்வு இது. இந்நிகழ்விற்கு பொழிவுரை வழங்க உள்ள டோக் பெருமாட்டி கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளரும் எழுத்தாளருமான திருமதி சோ நே அறிவுமதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலகத் தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் ஔவை அருள் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகள் என்ற தலைப்பில் பொழிவுரை வழங்க உள்ள டோக் பெருமாட்டி கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளரும் எழுத்தாளருமான திருமதி சோ நே அறிவுமதி அவர்களை சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பொன்முடியார் பெண்கள் மேல்நிலையப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் தமிழ் அறிஞர்களையும் முனைவர் பட்ட ஆய்வாளர் மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில்? சரி. இந்த நிகழ்வு உங்களுக்கான ஒரு நிகழ்வு தான், சரியா? நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, இது சங்கத்தமிழ் காட்சிக்கூடம், சரியா? இங்கே சங்க இலக்கியங்கள் தொடர்பான ஓவியங்கள்லாம் இங்கே வரைஞ்சி நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். சங்க இலக்கியங்கள் அப்படின்னா என்னது? அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, இது மாதிரியான இலக்கியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் உள்ள பாடல்கள் சிலவற்றை ஓவியமாக வரைஞ்சி நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்குறோம். உங்களை எதுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சங்க இலக்கியங்களை இக்கால நீங்கள் இந்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வாரம் தோறும் உங்களை மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து இந்த சங்க இலக்கியங்கள் தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம், சரியா? அதன்படி இதுவரை 6 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. இது 7வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் அமையுது. அதை பற்றி பேசுகிறதுக்கு அம்மா வந்திருக்காங்க. மாணவர்கள் அமைதியாக இருந்து கவனமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கணுங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன், சரியா? தொடர்ந்து டோக் பெருமாட்டி கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி சோ நே அறிவுமதி அவர்களை சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக சங்கத்தமிழ் கூடல் என்னும் இந்த அருமையானதொரு நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி வரும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடத்திற்கும் உலகத் தமிழ் சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கூடவே இங்கு பேசக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய உலகத் தமிழ் சங்கத்தின் தனி அலுவலர் திருமிகு ஔவை அருள் ஐயா அவர்களுக்கும், உலக தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர்களுள் ஒருவரான சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் காட்சிக்கூடத்தின் பொறுப்பாளரான அம்மா விளக்குனர் புஷ்பநாச்சியார் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.
கூடவே வணக்கங்களும். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் பண்பாளர்களையும் என் மீது அன்பு கொண்ட அன்பாளர்களையும் மிக முக்கியமாக இன்றைய சிறப்பு விருந்தினர்களான மாணவ செல்வங்களையும் அவர்களை அன்போடு அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்று வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சரிடா, இப்போ அம்மா கேட்டப்ப சங்க இலக்கியம்னா என்னன்னு கேட்டாங்க. எல்லாரும் அழகாக சங்க இலக்கியம்னா அகநானூறு, புறநானூறு இந்த மாதிரியான பதில்கள் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு சங்க இலக்கியம் பற்றி இன்னும் என்னென்னலாம் தெரியும்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகேவா, பிஸ்கா இருக்கீங்களா? ஓகேடா. சங்க இலக்கியம் பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? சங்க இலக்கியம்னா என்னது? என்ன சத்தமாக சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் சொல்லலாம். நம்ம பதில் ஒரு அவையில் சொல்லும்போது, ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும்போது பதில் சொல்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அந்த பதில் சரியாக தவறாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பதில் நல்லா சொன்னீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். சங்க இலக்கியம்னா உங்களுக்கு வேறு என்னென்னா தெரியும்? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. என்ன தெரியுதோ சொல்லுங்கள். சும்மா சத்தமாக சொல்லுங்கடா, ஒன்றும் இல்லை. சங்ககால இலக்கியம். சரி, ரொம்ப நல்ல பதில்டா. இது பண்ணுங்கள், எல்லாருமே பாராட்டுங்க, பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பதில். சங்க காலத்தில் தோன்றின இலக்கியங்களை தான் நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். சரி, அடுத்த கேள்வி. சங்க காலம்னா எந்த காலம்? பழைய காலம். சரி, எவ்வளவு பழைய காலம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய காலம். நன்றிடா, உட்காருங்க, ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் பாராட்டுகள். சங்க காலம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய காலம். அதாவது தமிழில் கிடச்சிருக்கிற நூல்கள்லேயே, இலக்கியங்களே, புத்தகங்கள்லே அதுதான் ரொம்ப பழசு. 1 வருஷம் 2 வருஷம் பழசு கிடையாது, 2000 வருஷம் பழசு. இப்போ நமக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. 20 வருஷத்துக்கே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா 2000 வருஷத்துக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் அப்படியுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இலக்கியம்ங்கிறது பெருசாக வேற ஒன்றும் இல்லை, கதை தான். கதையை எல்லா வடிவங்கள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் திரைப்படமாக நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இலக்கியத்தோட ஒரு வகை. அந்த காலத்தில் செய்யுள் வடிவில் பாடல் வகையில் அந்த கதைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி நமக்கு ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப பழைய காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கிற இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்கள் எதனால் மற்ற இலக்கியங்கள் எல்லாருமே சோழர் காலம், பாண்டியர் காலம், இந்த மாதிரி பல்லவர் காலம்னு சொல்லி அரசர்களுடைய பேரை வச்சு நம்ம சொல்லுவோம். சங்க காலத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ் வளர்த்த ஒரு அறிவு கூட்டமைப்போட பெயரை நம்ம அடையாக கொடுத்து சங்க காலத்தை நம்ம குறிப்பிடுறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சங்கம் அப்படிங்கிறது புலவர்கள் சேர்ந்து தமிழ் வளர்த்த கூட்டமைப்பை தான் நம்ம சங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தான் சங்கம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய சங்கம் இருக்குல்ல, தொழிலாளர் சங்கம், நிறைய சங்கங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி தமிழ் புலவர்கள் சேர்ந்து தமிழ் வளர்த்த அமைப்பை தான் சங்கம் அப்படின்னு நம்ம சங்க காலத்தில் இருக்கனுடைய சங்கத்தினுடைய பொருள் இதுதான். அப்போ தமிழ் வளர்த்த ஒரு புலவர் கூட்டத்தோட அமைப்போட பெயரை நம்ம ஒரு காலத்துக்கே நம்ம பெயராக வச்சு குறிப்பிடுறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த சங்க இந்த இலக்கியத்தினால தான் அந்த காலத்தோட பெயரே வருது. அப்போ அந்த காலம் அந்த இலக்கியங்கள் எவ்வளவு வலிமையுடையதாக இருக்கும். இப்போ ஒரு படம் வருது. இப்போ இதை நம்ம திரைப்பட காலம்னு சொல்ல மாட்டோம்ல. இதை நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற காலம், சுதந்திரத்திற்கு பின்னரான காலம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சுதந்திரம் தான் முக்கியமான விஷயம். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறதுல சங்க காலத்தில் சங்க இலக்கியம் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக கிடச்சிருக்கு. ஏன்னா மற்ற மொழிகளில் இவ்வளவு பழமையான, இவ்வளவு இதான இலக்கியங்கள் அவ்வளவா கிடைக்கல. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது 2000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நமக்கு மொத்தமாக தொகுத்து வச்சுருக்காங்க.
சங்க இலக்கியங்கள்ன்றது வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் தான். அது வந்து அங்கங்கே இருந்திருக்கும். பின்னாடி வந்த புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு அருமையான பாடல்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கே, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு வந்து அவங்க சேர்த்து வச்ச தொகுப்பு தான் வந்து நம்ம 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த புறநானூறு, அகநானூறு, இந்த பேர்லேயே 400 400ன்னு வருதுல்ல, 400 400 பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. புறநானூறுங்கிறது வந்து இந்த அரசர்களுடைய வீரத்தை பற்றி, கொடையை பற்றி. இந்த புறம் அப்படின்னா என்னதுடா? புறம்னா வெளியே. நல்ல பதில். வெளியே இருக்க விஷயங்கள், குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறது எல்லாமே வந்து புறம். அந்த புறத்தை பற்றி எல்லாமே ஒரு 400 பாடல்கள் இருக்குது. அதை வந்து புறநானூறுன்னு வச்சுருக்காங்க. அகத்தை பற்றின, குடும்பத்தை பற்றின விஷயங்கள் வந்து எப்போயுமே அதிகமாக தானே இருக்கும், நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு அதிகமாக தானே இருக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியத்திலையும் அவங்களுடைய அகவாழ்வை பற்றி, குடும்ப வாழ்வை பற்றி பேசின பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். அதனால் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அடிக்கணக்கை வரின்னு நம்ம சொல்லுவோம்ல, வரி வேறு அடி வேறு, ஆனால் வரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வரி கணக்கை வச்சு இப்போ 4லேருந்து 8 வரி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பாக வந்து சேர்த்துருவோம். 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இன்னொரு தொகுப்பாக சேர்த்துருவோம். 13லேருந்து 31 இருக்கிற வரைக்கும்னா இன்னொரு தொகுப்பாக சேர்த்துருவோம். அதை விட அதிகமாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு தொகுப்பாக சேர்த்துருவோன்னு சொல்லி பிரித்த பாடல்கள் தான் வந்து இப்படி வந்து தொகையாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்படி ஒரு 8 புத்தகங்கள் வந்து இருக்குது. இதை தான் வந்து நம்ம வந்து 8 தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னொன்று 10 பாட்டு, இதெல்லாம் வந்து சிறுகதைகள். இப்போ தெரியும்லடா உங்களுக்கு, சிறுகதைகள் வந்து சின்ன சின்ன கதைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே புத்தகமாக தொகுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது தான் 8 தொகை. 10 பாட்டு அப்படிங்கிறது வந்து நாவல் மாதிரி. ஒரு புத்தகம் வந்து ஒரு பாட்டு, ஒரே கதையை வந்து அது பேசும். ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே கதையை பேசுகிறது வந்து பாட்டு அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும். அப்படி ஒரு 10 புத்தகங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் வந்து 10 பாட்டு. 8 தொகையும் வந்து 10 பாட்டும் வந்து இதுதான். சரி, இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த நாளாக நான் இப்போ வந்ததுலேருந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பிள்ளைங்க எல்லாரும் அங்கங்கே வந்து குறிப்பு எடுத்துகிட்டு இருந்தீங்க. இந்த ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து, இது ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுன்னு இருக்குது, குமணவள்ளல்னு இருக்குது, இப்படின்னு வந்து குறிப்பு எடுத்துகிட்டு இருந்தீங்க. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த சங்க இலக்கியங்களுக்குள்ளெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன், சங்க இலக்கியம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காலத்துக்கே வந்து இலக்கியங்களை வச்சு, அந்த அமைப்பை வச்சு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சங்க இலக்கியத்தில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கும்? என்ன விஷயம் இருந்துரும் அதில் பேசாமல்? அதில் அப்படி என்னதாயா இருக்கும்? என்ன இருக்கும்? என்னடா சும்மா சொல்லுங்கடா, பேசுங்க. நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் ஸ்டூடெண்ட் தான். என்ன இருக்கிறதுலே என்னடா? கடல் ரொம்ப சூப்பரான. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு நல்லா கைத்தட்டுங்கயா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடல் சார்ந்த வணிகம் பற்றின குறிப்பு வந்து சங்க இலக்கியத்தில் வந்து நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னா, கடல் சார்ந்து வணிகம் பண்ணுறது வந்து இப்போவே வந்து பெருசு கிடையாது. வெள்ளைக்காரன் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க இந்தியா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இந்தியாவை கண்டுபிடிக்கலை, இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. 1600 அவ்வளோ வருஷம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நல்லா டெக்னாலஜி இந்த இதில் இருக்கவங்க. ஆனால் இங்கே முன்னாடி தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடல் வழியாக ஒரு கடல் வழியை வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து இவங்க போய் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லையா? இப்போ எகிப்துலலாம் போய் தமிழர்களுடைய பெயர்கள் இருக்குலாம் சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு, பார்த்தீங்களா? செய்திகளில் வந்து தமிழர்களுடைய பெயர்கள் வந்து எகிப்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எகிப்து வரைக்கும் தமிழர்கள் வந்து போயிருந்திருக்காங்க. அப்புறம் இது எகிப்து மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே வந்து வேலை பார்த்துருந்துருக்காங்க. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அவங்களுடைய பெயரை வந்து யவனர்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே வந்து அவங்களும் இங்கே வந்து வேலை பார்த்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியத்தில் பற்றி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 2 ஒரு 2 பெரிய கதையாக வரும்னு சொன்னேன்ல. 10 பாட்டுனா 2 பெரிய கதையாக வரும்னு சொன்னேன். அதில் ஒன்று வந்து மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து மதுரையை பற்றி தான் அதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். மதுரை எல்லாருக்கும் பிடிக்குமா? மதுரை எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, நம்ம இப்போ மதுரையை வந்து நம்ம ஊருன்றதுனால் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை மக்களுக்கு பொய் பேசவே தெரியாதுன்னு வேற சொல்லி வச்சுருக்காரு.
இந்த மாதிரிலாம் இருக்குது போல். அப்போ அந்த மதுரையை பற்றி மதுரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இது ஏன் மதுரையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை காஞ்சி ஏன் எடுத்தேன் அப்படின்னா, மதுரை காஞ்சியில் வந்து இந்த உள்நாட்டு வணிகம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து இருக்குது. அது போக பட்டினப்பாலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதே 10 பாட்டில் இன்னொன்று பட்டினப்பாலைன்னு இருக்குது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிநாட்டு அந்த துறைமுகம் நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இது போக நான் மீதி இன்னும் அங்கங்கே இருக்கிற விஷயங்களையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ மதுரை காஞ்சியில் வந்து இப்போ நம்ம மதுரையில் என்னென்னலாம்டா விற்பாங்க? என்னடா? மல்லிகைப்பூ, சூப்பர். வேறு? ஜிகர்தண்டா வேறு? பன் பரோட்டா வேறு? பிரியாணி வேறு? அல்வா வேறு? என்னையா? நிஜமா மதுரையில் கிடைக்காத பொருள். மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குடா, என்னென்னலாம் விற்பாங்க? மல்லிகைப்பூ, ஜவ்வு மிட்டாய் வேற எல்லாமே இருக்கும். இதே மாதிரி நம்ம புலவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு மதுரை காஞ்சியை பார்த்தோன்னே, அவர் மதுரைக்காரர் தான், மாங்குடி மருதனார் மதுரையில் தான் இருக்கார். அவர் மற்றவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, மதுரையில் வந்து இவ்வளவு உணவுப் பொருட்கள் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவருக்கும் சொல்ல தோணுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க உணவுப் பொருட்கள் வந்து விற்றுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் மல்லிகைப்பூ சொன்னீங்கல்ல, பூ வந்து அந்த காலத்தை விற்றுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இப்போலாம் நம்மளுக்கு வந்து சில அக்காங்க அம்மாங்கள்லாம் வந்து பூன்னு வந்து விற்றுட்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வீடு வீடாக போய் வந்து பூ விற்றுருக்காங்க. அந்த குறிப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த கடத்தெரு பக்கம்லாம் போனோன்னா எப்படி இருக்கும்? கூட்டமாக இருக்கும். சத்தம் எப்படி இருக்கும்? கச்ச 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 கச்சன்னு சத்தம் இருக்கும்ல. அதே மாதிரி அந்த சத்தமும் திருவிழா சத்தம் மாதிரி தான் வந்து அந்த கடை வீதியிலையும் வந்து சத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மதுரை வந்து அப்பையும் தூங்கா நகரமாக தான் இருந்திருக்கு. பகல் ஃபுல்லாக ஒரு கடைகள் இருந்திருக்கு, ஒரு விதமான கடைகள் இருந்திருக்கு. இரவு நேரத்தில் ஒரு விதமான கடைகள் இருந்திருக்கு. இவர் வந்து ரெண்டையுமே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பகலில் வந்து இந்த அணிகலன் விற்கிற கடைகள்லாம் வந்து சொல்கிறாரு. சங்கு தெரியும்லடா? சங்கில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? என்னடா? வீட்டு திருஷ்டி கட்டுவாங்க. வேற? அணிகலனா செய்வாங்க. என்ன அணிகலனா செய்வாங்க? சொல்லுங்கடா, சும்மா சொல்லுங்க. அது என்ன? கழுத்தில் செயின் மாதிரி. வேற? சிவன் வரையறதுக்கு இது பண்ணுவாங்க. வேற? முக்கியமான ஐட்டம் ஒன்று இருக்குடா, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம மதுரையில் வந்து அந்த பொருளுக்குன்னே தனியாக ஒரு தெரு வேற இருக்குது. அந்த பொருளை விற்கிறதுக்குன்னே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். கண்ணாடி வளையல் விற்கிறதுக்குனே தனியாக ஒரு இது இருக்குது. ரொம்ப நல்ல பதில்டா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து வளையல் அப்படின்னா இவங்க வந்து சங்கு வளையல் வந்து விற்றுருக்காங்க. சங்கு வளையல் வந்து அந்த சங்கை வந்து அறுத்து அந்த சங்கு மூலமாக வளையல் செஞ்சு விற்றுருக்காங்க. வேறு அணிகலன்களும் செஞ்சு வந்து விற்றுருக்காங்க. அப்புறம் வந்து நகைக்கடை, தங்கத்தை உருக்கி விதவிதமாக இழைச்சி அந்த நகைக்கடை செய்கிறவங்களும் வந்து இந்த மதுரையில் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து துணி விற்கிறவங்க இருந்திருக்காங்க. துணிக்கடை, மதுரையில் இன்னமும் துணிக்கடைக்கு பஞ்சம் இல்லை, அந்த காலத்துலேயும் பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கு. துணி நல்லா விற்றுருக்காங்க. அப்புறம் பாத்திரக்கடை, நிறைய பாத்திரம் இதெல்லாம் போட்டு பாத்திரம் விற்கிற பாத்திரக்கடையும் அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு. அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கனக்குள்ளே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி நம்ம இங்கே தமிழ் சங்கத்தில் வந்து அழகழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி என்ன விஷயத்த சொன்னாலும் அதை அப்படியே ஓவியமாக தீட்டி கொடுக்குறவங்களோ இல்லை வந்து அந்த சிற்பமாக செதுக்கி கொடுக்குற மாதிரி கைவினைஞர்களும் வந்து நிறைய பேர் வந்து அந்த கடை தெருக்கள் அங்கே வந்து கடை வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து புலவர் பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து அவர் வந்து பதிவு செய்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து மதுரையில் வந்து விற்றுருக்காங்க. இப்போ வந்து ஜிகர்தண்டா வந்து இப்போ வந்த பொருளுங்கிறதுனால வருத்தப்படும் விதமாக ஜிகர்தண்டா பற்றின குறிப்பு வந்து மதுரை காஞ்சியில் இல்லை. ஆனால் என்ன ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னா, ஃப்ரூட் மிக்சர் பற்றின குறிப்பு வந்து இருக்குது. பழத்தை வந்து மசியலாக செஞ்சு அதை வந்து பழ மசியல்னு சொல்லி சேருன்னு சொல்லி அந்த பழச்சேறு வந்து விற்றுருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ எப்படி பலாப்பழ சுளையை வந்து தனித்தனியாக எடுத்து வந்து விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி பலாப்பழச்சுளையும் வந்து அந்த காலகட்டத்தில் விற்றுருக்காங்க. காய்கறிகள் விற்றுருக்காங்க, பழங்கள் விற்றுருக்காங்க.
அப்புறம் நிறைய நறுமண பொருட்கள் வந்து விற்றுருக்காங்க. இதெல்லாமே வந்து மதுரையோட கடைகளாக பார்த்து இவர் எல்லாருமே புலவர்கள் வந்து இது சொல்கிறாரு. இதையே நான் வரலாற்று செய்தியாக சொல்கிறேன் அப்படின்னா, மன்னர்களுடைய வரலாறு வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் மக்களுடைய வரலாறு வந்து எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மக்கள் வந்து எப்படிலாம் இந்த வணிகம் செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் மாறலை. அதே பலாச்சோளம் அந்த காலத்தில் விற்றுருக்காங்க, இந்த காலத்தில் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மள்கிட்ட என்ன மாறி இருக்குது அப்படின்னா தொழில்நுட்பம் மாறி இருக்குது, தொழில்நுட்பம் வழியாக மாறி இருக்கு. இன்னொன்று வந்து ஆனால் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இன்னமும் வந்து இந்த சங்கம் அப்படிங்கிற இது வந்து நம்ம இன்னமும் தமிழை வந்து வளர்க்குறதுக்குரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது தமிழை வளர்க்குறதுன்னு இல்லாமல் தமிழ் அதோட நிலைத்தன்மையில் அது அப்படியே இருக்கிறதுக்கான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இது வந்து எல்லாமே மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த இது இருக்குது. அடுத்து வந்து பட்டினப்பாலை இதில் மதுரையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுடா, பாண்டிய மன்னன் பண்ணதுலையே மதுரையில் பாண்டியர்கள் பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இன்னொரு விஷயம் இருக்குது வரலாற்று ரீதியாக. என்ன விஷயத்தை வந்து கண்ணகி, அது வேற. கண்ணகி வந்து அது வந்து ஒரு இதுடா, ஒரு கதை. அது வந்து ரொம்ப நல்ல ஆக்சுவலாக தனக்கு தான் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து ஒத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காரு அந்த பாண்டிய மன்னன், அது முக்கியமான விஷயம். அது போக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நகர அமைப்பு இருக்குல்ல, இதில் வந்து பாண்டியர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது யாருக்காவது தெரியுமா? ரொம்ப 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 தேவையான ஒரு பொருள், அந்த பொருளை வந்து சேமித்து வச்சு மக்கள் அப்பப்போ பயன்படுத்திக்கட்டும்னு பண்ணியிருக்காங்க. எனி ஐடியா? அணை. வேற யார் சொன்னது அணை? நல்ல பதில்டா. அதாவது நீர் அணைன்னு இல்லாமல் சோழர்கள் வந்து கரிகால் சோழன் வந்து கல்லணை, நல்ல ஒரு பெரிய கல்லணையாக வந்து கட்டியிருப்பார். அதுவும் ரொம்ப பெரிய விஷயம், நம்ம அதையுமே வந்து இது பண்ணணும், அது ரொம்ப பெரிய விஷயம். அதோட பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக நிறைய குளம், நிறைய கம்மாய் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆலங்குளம், தல்லாகுளம், தெப்பக்குளம், இந்த மாதிரி குளம்னு பேர் வருதுல்ல, இது எல்லாமே வந்து குளம் இருந்த இடம். தண்ணி வந்து பாசனத்துக்காகவும், ஏன்னா மதுரைக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் உள் மாவட்ட பகுதி தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மழை இல்லாத காலகட்டத்திலையும் நமக்கு வந்து தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய நீர் மேலாண்மை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. தண்ணியை வந்து நிறைய நீர்நிலைகள் ஏற்படுத்தி நிறைய தண்ணியெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து இந்த புலவர் வந்து மதுரை காஞ்சி புலவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிழக்கு கடலில் போய் கலக்கிற நீர். கிழக்கு கடல் எதுடா? கிழக்கு பக்கம் இருக்கிற கடல் எது? என்னடா என்னடா சும்மா சொல்லுங்கள், தப்பு கிடையாது, சொல்லியா? வங்காள விரிகுடா. மேற்கு பக்கம் அரபிக்கடல் இருக்கும், தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல் இருக்கும். நன்றிடா, உட்காருங்கடா. வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிகுடா இருக்கும். அந்த வங்காள விரிகுடாவில் போய் கலக்கிற தண்ணீரை வந்து வீணாக்காமல் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குளங்களில் சேகரித்தான் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து அந்த பாண்டிய மன்னனை வந்து போற்றுறார். அப்புறம் இன்னொரு குறிப்பு, இது நிறைய இலக்கியங்களில் வந்து இந்த குறிப்பு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கரும்பு சாறை பிழிஞ்சு வெள்ளம் செஞ்ச குறிப்பு வந்து இதில் இருக்குது. நான் சொன்ன அந்த பட்டினப்பாலையிலே இருக்குது. அடுத்து மலைப்படுகடாம்னு ஒரு நூல் இருக்கும், அதுலேயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்புறம் சங்ககால நிலப்பரப்புன்றது வந்து எதில் இருந்து இருக்கும் அப்படின்னா, வேங்கடம்னா எந்த ஊருடா? வேங்கடம்னா எந்த ஊர்? வேங்கடமலை, வேங்கடமலை, வட வேங்கடம், என்னடா? திருப்பதி. திருப்பதி தான் வந்து வேங்கடமலைன்னு சொல்லுவாங்க. மேலே வடக்கு பக்கம் வேங்கடமலை, கீழே தெற்கு பக்கம் வந்து குமரி, கன்னியாகுமரி, ரெண்டு பக்கம் கடல். இதுதான் வந்து அந்த கால தமிழர்களுடைய நிலப்பரப்பாக வந்து இருந்துச்சு. தமிழர்கள் வந்து இதெல்லாமே வந்து தமிழ் பேசப்பட்ட பகுதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தொல்காப்பியமில் வந்து இருக்குது. நமக்கு சங்க இலக்கியத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். அது வந்து இலக்கண நூல், இது வந்து இலக்கிய நூல். ஸோ நமக்கு கிடச்சிருக்க பழமையான இலக்கியம் வந்து சங்க இலக்கியம், இலக்கணம் வந்து தொல்காப்பியம். இதில் அடுத்து வந்து இது எல்லாமே உள்நாட்டு வணிகங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. அடுத்து வந்து பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்குதுன்னு சொன்னேன்ல,
அந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து சோழ நாட்டில் இருந்தது, காவேரி பூம்பட்டினத்தில் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உப்பு இருக்குல்ல, உப்பு ரொம்ப முக்கியமான பொருள் தானே இல்லையா? உப்பு முக்கியமான பொருளா இல்லையா? முக்கியமான பொருள் தான். இப்போ அது நமக்கு ஈஸியாக கிடைக்குதா, கஷ்டமாக கிடைக்குதா? ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உப்பை செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த உப்பை கொண்டு போகணும்ல, ஒரு இடத்துல இருந்து. இப்போ கடல் பக்கம் வந்து உப்பு எல்லாருக்கும் கிடச்சிரும். ஆனால் மலை பக்கம் இருக்கவங்களுக்கு உப்பு எப்படி கிடைக்கும்? நமக்கு இன்றைக்கி பஸ் இருக்குது, டெம்போ இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ட்ரெயின் இருக்குது, கப்பல் இருக்குது, எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டு உப்பை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் போய் நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு போக்குவரத்து வசதி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து போக்குவரத்து வசதியெலாம் அவ்வளவு எளிமையாலாம் வந்து இருக்காது. ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நடந்து போகணும், இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் போகணும் வணிகம் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இந்த குதிரை, தேர் இந்த மாதிரி விஷயம்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் வணிகம் பண்ணுறதுக்கு இந்த உப்பு வணிகர்கள் பெரும்பாலும் வந்து மாட்டு வண்டியில் தான் வந்து இந்த உப்பை வச்சுட்டு போவாங்க. எப்படி போவாங்க அப்படின்னா, பாலை நில வழியை கடந்து போவாங்க. பாலை நிலம் அப்படிங்கிறது வந்து பாலைவனம் கிடையாது. நம்ம ஊரில் இருக்க மலை இருக்குல்ல, மலை வந்து வறண்டு போயிருச்சுன்னா அதுதான் வந்து பாலை நிலம். இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குல்ல, இங்கே இந்த அம்மா இருக்காங்க, இவங்களுக்கு மேலே ஒரு நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்தை தான் வந்து பாலை. ஏன்னா வறட்சியாக இருக்கா, மரம் இருக்குது, ஆனால் அந்த மரத்தில் வந்து இலை இருக்காது. நம்ம ஊர் பாலை நிலம் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் எல்லாமே வந்து கீழே வந்து உதிர்ந்து போயிருக்கும். இந்த பாலை நிலத்தில் தான் வந்து இவங்க வந்து போவாங்க. இப்படி இந்த பாலை நிலத்தில் இவங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து சரியாக அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. அப்புறம் காட்டு தீ வந்துடும். ஏன்னா அது வெயில் காலம், எல்லா மரம் எல்லாமே வந்து காஞ்சி போய் கிடக்கு, வெயில் காலம் வந்துடும். நிறைய கொடிய விலங்குகள் இருக்கும், யானை இருக்கும், புலி இருக்கும், அப்புறம் சிங்கம் இருக்கும், சென்னாய் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விலங்குகள் எல்லாமே வந்து அந்த வழியில் இருக்கும். இந்த வழியெல்லாம் தாண்டி போய் தான் இவங்க வந்து இந்த வியாபாரம், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இதில் வந்து நிறைய உயிரினங்களை பற்றின, இப்படி இந்த நிறைய விலங்குகள் இருக்கிறதுனாலேயே அந்த நிறைய உயிரினங்களை பற்றின குறிப்புலாம் வந்து அவங்க நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் வந்து உயிரியல் செய்தி வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிங்கம் வந்து தனியாக இருக்குமா, கூட்டமாக இருக்குமா? யாரோ ஒருத்தவங்க கரெக்டான பதில் சொன்னீங்க, ஆனால் கூட்டமாக வரவும் அந்த பதில் போயிடுச்சு. சிங்கம் தனியாக இருக்குமா, சிங்கிளாக இருக்குமா, கூட்டமாக இருக்குமா? சிங்கிளாக இருக்காது. சிங்கம் வந்து கூட்டமாக தான் இருக்கும். இருக்கிறதுலே காட்டிலே வந்து கூட்டத்துக்குனே, அதோட அந்த கூட்ட பண்புக்குனே பெயர் பெற்ற விலங்கு வந்து சிங்கம் தான். சிங்கம் வந்து கூட்டமாக தான் இருக்கும், கூட்டமாக தான் வேட்டையாடும். அதால் வந்து கூட்டமாக தான் வேட்டையாட முடியும். இப்போ வந்து நம்ம திரைப்படங்களில் வந்து சிங்கம் வந்து சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடும். ஆனால் அந்த காலத்தில் எழுதினவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, சிங்கம் கூட்டமாக தான் இருக்குன்றது வந்து இந்த மடங்கள், மாநிறை. மடங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் சிங்கத்துக்கு அவங்க குறிப்பிட்ட பெயர்களில் ஒன்று. அது வந்து நிறை அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். சிங்கம் வந்து கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய புலியை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய யானை பற்றி சொல்லியிருக்காங்க, யானையை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விலங்கை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காட்டோட ரொம்ப நல்ல வேட்டை விலங்குனா என்னன்னு நினைப்பீங்கடா? புலி வேற, சிறுத்தை வேற, என்னடா சொல்லுங்கடா? ஓநாய் வேற, சிங்கம், நரி, சென்னாய். சூப்பரான பதில். அந்த பொண்ணுக்கு நிஜமாலே எல்லாருமே கைத்தட்டுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான பதில். ஏன் அப்படின்னா, புலியவே சென்னாய் வந்து வேட்டையாடிடும். புலி வந்து ரொம்ப இதான விலங்கு தான், ஆனால் புலியவே வந்து சென்னாய் வேட்டையாடிடும். தனியாக இருக்கிறப்ப வேட்டையாட முடியாது. கூட்டமாக இருக்கிறப்ப சென்னாய் கூட்டம் சேர்ந்து சுற்றி வளைச்சிருச்சு, சுற்று போட்டுருச்சு அப்படின்னா புலியாக இருந்தாலும் போனது தான். ஏன்னா அது வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி வந்து வேட்டையாடும். கண்ணிலே சிக்னல் கொடுத்து இந்த இங்கிட்டு வந்துரு அப்படின்னு அதோட சவுண்ட் எல்லாமே போட்டு இது பண்ணிடும். இது மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்றை பார்க்குறதா பின்னாடி பார்க்குறதான்னு புலிக்கு வந்து தெரியாது. அதனால் காட்டில் இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த வேட்டையாடி விலங்குனா அது வந்து சென்னாய் தான். இப்போ சென்னாய் பற்றி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சென்னாய் பற்றின ரொம்ப ஒரு நுட்பமான குறிப்பு வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது. சென்னாய் வந்து சும்மா கீழெலாம் இருக்காது, மலை மேலே தான் இருக்கும், மலைக்குள்ளே தான் அது வந்து இருக்கும். இப்போ இந்த சென்னாய் பற்றி உங்களுக்கு என்ன குறிப்பு சொல்கிறாங்க? சென்னாய் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
சென்னாய் வேட்டையாடுறப்ப பெரும்பாலும் தண்ணிக்குள்ளே வச்சு தான் வேட்டையாடும். இப்போ அதுக்கு இறை ஏதாவது, எல்லா விலங்குமே பெரும்பாலும் தண்ணி பக்கத்தில் தான் வச்சு வேட்டையாடும், நீர்நிலை பக்கத்தில் தான் வச்சு வேட்டையாடும். இப்போ இந்த சென்னாய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இறை தண்ணி வரும்போது இது கூட்டமாக சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி வேட்டையாடுன்னு சொன்னேன்ல, அந்த இரையை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளும், தண்ணிக்குள்ளே வந்து போக வச்சிரும். ஆக்சுவலாக அந்த இறை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அப்படி பண்ணாமல் கரை பக்கம் ஏறி போயிடுச்சு அப்படின்னா அந்த இறை வந்து தப்பிச்சு போயிடும். மானோ மாடோ தண்ணி பக்கம் வந்துருச்சுன்னா, அது தண்ணியை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அது தப்பிச்சு போயிடும். ஆனால் இந்த விலங்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பதட்டத்தில் தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா சென்னாய்கிட்ட இருந்து வந்து தப்பிக்க முடியாது. இது இப்படி தண்ணிக்குள்ளே தான் வந்து வேட்டையாடும். தண்ணிக்குள்ளே வேட்டையாடிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே சாப்பிட்டது. அவங்க எப்படின்னா, ரொம்ப இவங்களுக்கு தான் நல்ல வேட்டையாடில ஒரு தடவை தான் வேட்டையாடுவாங்க. இப்போ மற்ற விலங்குலாம் புலி சிங்கம்லாம் கூட வச்சு வச்சு சாப்பிடும், ஒரு தடவை சாப்பிடும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து சாப்பிடும். ஆனால் சென்னை அப்படிலாம் பண்ணாது, ஒரு தடவை வேட்டையாடும், மொத்தமாக சாப்பிடும், மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டு போயிடும், தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு போயிடும். இது இப்படி இந்த தண்ணிக்குள்ளே வேட்டையாடி அதை தண்ணிக்குள்ளே போட்டு போன உணவு வந்து கிடக்கு அப்படிங்கிறத வந்து சங்க இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. புரியுதா? ரொம்ப இப்போ ஒரு டிஸ்கவரி சேனல் பார்க்குற இதில் வந்து எல்லாமே இருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரி புக் படிக்கணுமா சங்க இலக்கியம் படிக்கலாம், டிஸ்கவரி சேனல் படிக்கணுமா சங்க இலக்கியம் படிக்கலாம், இல்லை காதல் இந்த மாதிரி விஷயம் படிக்கணுமா சங்க இலக்கியம் படிக்கலாம், மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சங்க இலக்கியம் படிக்கலாம். எல்லாமே வந்து நல்ல நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்படி ரொம்ப ரொம்ப கொடூரமான விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் தாண்டி தான் வந்து இவங்க வந்து பயணம் பண்ணி போயிருக்காங்க. அப்படி பயணம் பண்ணி போனதில் இவங்க எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்னா, தமிழ் பேசாத பகுதிகளுக்கும் போயிருக்காங்க. மொழிபெயர் தேயத்தர், சொல்பெயர் தேயத்தர்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி பேசாத பகுதிகளுக்கு கால்நடையாக நடந்து போயிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேங்கடமாலை சொன்னேன்ல, இந்த வேங்கடமாலையை தாண்டி ஆட்சி செஞ்ச அந்த புள்ளிங்கிற மன்னனை நோக்கி இவங்க வந்து போயிருக்காங்க. அந்த மன்னனுடைய பகுதிகளுக்கு இவங்க வந்து போயிருக்காங்க. அப்புறம் வந்து வேற எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, கடல் கடந்து இது இருக்குல்ல, ஈழம், காளகம், இந்த மாதிரி, காளகம் அப்படின்னா பர்மா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து இவங்க வந்து இறக்குமதி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு காட்சி வந்து நான் சொல்கிறேன், சங்க இலக்கியத்தில் காட்சி, அது வந்து உங்களால் கற்பனை செஞ்சு பண்ண முடியுதான்னு பாருங்கள். நல்ல இந்த மாதிரி காஞ்சி கிடக்கிற ஒரு பாலை நிலவழி, அந்த பாலை நிலவழியில் வந்து ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலே ஆட்டு இருக்குல்ல, ஆடு இருக்குல்ல, ஆட்டோட எலும்பு வந்து காஞ்சி கிடக்கு. இந்த காஞ்சி கிடக்கிற எலும்பை வந்து ஒரு ஒட்டகம் சாப்பிடுது. ஒட்டகம் சாப்பிடுமா எலும்பு? ஆனால் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஏன் இருக்குது? ஒருவேளை தப்பாக எழுதிட்டாங்களோ, இல்லை நம்ம தப்பாக படிச்சிட்டோமோ, தப்பாக உரை எழுதிட்டாங்களோ? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப பழைய காலத்தில் ஓலைச்சுவடியில் இருந்தது, நம்ம படிக்கையில் வந்து நம்ம இதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை, ஒட்டகம் வந்து நிஜமாலே அதுக்கு வந்து ஒரு பாஸ்பரஸ் சத்து குறைபாடு ஏற்படும் போது இப்படி வந்து எலும்பு வந்து அது வந்து சாப்பிடும். இது வந்து ஒட்டகத்தோட ஒரு நேச்சர், அதோட இயல்பு. இதை வந்து இவ்வளோ ஒரு நுட்பமான விஷயத்தை வந்து சங்ககால மக்கள் வந்து பதிவு பண்ணி அவங்களுடைய இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒட்டகம் வந்து நம்ம நாட்டு விலங்கும் கிடையாது, அது பக்கத்தில் அந்த ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கு. அப்படி வேற ஒரு பகுதி நிலப்பகுதி விலங்கோட பண்பை வந்து இவங்க கவனித்து வந்து அவங்களோட இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இப்போ இவங்க இந்த சங்க இலக்கியத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல இங்கே வரைக்கும், இதுவே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் நம்மளோட பெருமை கிடையாது. 2000 வருஷமாக இந்த இலக்கியத்தை வந்து இவங்க பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்கிறதும் நம்ம பெருமை தான். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏதாவது நல்ல நாள் இந்த போகி இந்த மாதிரி இதப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய ஓலைச்சுவடி, வீட்டில் நிறைய எல்லோரும் ஓலைச்சுவடி வச்சுருவாங்க, ஓலைச்சுவடி எல்லாத்தையும் தூக்கி தீக்குள்ளே போட்டுருவாங்க. தீக்குள்ளே போட்டால் அவங்களுக்கு வந்து நல்லது கிடைக்குமா. இப்படி ஒரு பழக்கம் வந்து நம்ம ஊரில் தான் இருந்துச்சு. அது இருந்துச்சுங்கிறதையும் சொல்ல தானே செய்யணும். இதனால் நமக்கு வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்படி காணாமல் போனது போக மீதி கிடச்சிருக்கிற இலக்கியங்கள் தான் இந்த இலக்கியங்கள். இதிலே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்படி வந்து இதை காப்பாற்றி கொண்டு வந்தவர் வந்து ஊவேசான்னு சொல்லி ஒரு ஐயா.
அவரை வந்து தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக இந்த மாதிரி ஓலைச்சுவடியை ஃபுல்லாக அவர் போய் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்காருல்ல, அது வந்து ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பணி இது. அதை வந்து பண்ணி சங்க இலக்கியத்தை வந்து எடுத்து கொடுத்தவர் வந்து உவேசா. இந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து போய் அந்த படங்கள் எல்லாமே பாருங்கள். அந்த படங்கள் எல்லாத்துல என்ன அப்படின்னா, தமிழ் பிராமி எழுத்துன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழ் பிராமி பார்த்துருக்கீங்களாடா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இப்போ வேணால் சும்மா அப்படியே மெல்ல மட்டும் எந்திரிச்சு போய் அந்த எழுத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்களேன். இல்லைன்னா கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கூட போங்க. மெதுவாக போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து உட்காந்துருங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு இருக்கும். மற்றது பொறுமையாக சுற்றி பாருங்கள். இப்போதைக்கு அதை மட்டும் பார்த்துட்டு வந்து உட்காந்துருங்க. பார்த்தீங்களாடா? அது எப்படி இருக்குது? தமிழின்னு நம்ம ஒரு இது சொல்கிறோம்ல, அது எப்படி இருக்குது? தமிழ் மாதிரி இருக்கா? அதாவது இப்போ நம்ம எழுதுகிற தமிழ் மாதிரி இல்லை, ஆனால் அதுதான் வந்து பழைய தமிழ். தமிழோடைய மூல வடிவம் வந்து அதுதான். அதில் இருந்து தான் வந்து இந்த தமிழ் பிராமி இந்த மாதிரி வந்திருக்குல்ல. இப்போ அப்படி ஒரு எழுத்து இருக்குல்ல, ஆனால் நம்ம இன்றைக்கி இலக்கியங்கள் படிக்கலை, சங்க இலக்கியங்கள் படிக்கலை, நம்ம இப்படி படிக்கிறோம்ல, நமக்கு புரியுதுல்ல? ஏன் புரியுது? ஏன் புரியுதுன்னா, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறும்போதே ஓலைச்சுவடி வந்து ஒரு 100-200 வருஷத்தில் அழிஞ்சு போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப இன்னொரு ஓலைச்சுவடியில் வந்து அதை எழுதி வைப்பாங்க. இப்படி எழுதி வச்சு அந்த ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல, இப்படி வந்து இப்போ 2000 வருஷமாக ஒரு கும்பல் உட்காந்து பின்னாடி இப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. பொன்முடையார் பள்ளி மாணவிகள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பின்னாடி வர்றவங்க யாராவது வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. திரும்ப எடுத்து வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த பணி எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பணி. அது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளும் வந்து தமிழை வந்து அடுத்த தலைமுறைக்கோ இல்லை இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து இருந்தவங்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, நம்மளும் வந்து தமிழ் வந்து நல்லா இருக்கணும். இதனால தான் வந்து தங்கிலீஷில் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்கிலீஷில் எழுதாதீங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே தங்கிலீஷில் எழுதாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு தங்கிலீஷில் எழுதிக்கிட்டு இருந்தோம்னா தமிழோட எழுத்து வடிவம் வந்து தங்கிலீஷாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தப்பு இல்லை, நல்லா இருக்காதுல்ல. தமிழை எழுதினா தானே நல்லாயிருக்கும். தமிழை தங்கிலீஷில் எழுதினா எப்படி நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால் அவங்க நண்பர்கள்கிட்ட அலைபேசியில் பேசினா கூட தமிழில் தட்டச்சு பண்ணியே வந்து பேசுங்க. அப்படி பேசலாம். எனக்கு சில இலங்கை தமிழ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது தமிழில் தான் அடித்து அனுப்புவாங்க. தங்கிலீஷுங்கிற விஷயமே அவங்கக்கிட்ட வராது. தமிழில் தான் அடித்து அனுப்புவாங்க. பேச்சு வழக்கிலே தமிழில் தான் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த தமிழ் எழுத்து வடிவமும் வந்து நமக்கு வந்து அப்படியே ப்ரிசர்வ்டாக நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். இப்போ உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் பற்றி இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து கேள்விகள் கேட்கணுன்னா என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இல்லை சந்தேகங்கள்? கேள்விகள் கேட்கல அப்படின்னா நான் இன்னும் ஒரு 2 கதை சொல்கிறேன். கேள்விகள் கேட்குறதுனா கேளுங்க, இல்லாட்டினா நான் இன்னும் ஒரு 2 கதை சொல்கிறேன். சும்மா கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, கேளுங்க. இவங்களாம் எழுதி வச்சுருக்காங்களாண்ணா? இல்லைடா, சுயசரிதை மாதிரி இருக்காது. அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று மன்னனை புகழ்ந்து பாடியிருப்பாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு காதல் பாடலாக இருக்கும். ஆனால் அந்த காதல் பாடலுக்குள்ளே முக்கியமான இந்த மாதிரி குறிப்புகள் வந்து இடையில இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ நம்ம ஒரு கதை எழுதுகிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சமூக கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அதை நேரடியாக சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம பாட புத்தகங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, கதையாக இருக்கும்ல, அந்த கதைக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும். கருத்தை வந்து கதையோடு சேர்ந்து சொல்லும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால் வேற ஒரு கதை சினாரியோவை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மன்னர்களும் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க, சில மன்னர்கள். ஆக்சுவலாக நான் இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த கதை மாதிரி தான் ஒரு மன்னர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, நன்றிடா, உட்காருங்க, ரொம்ப நல்ல கேள்வி, உட்காருங்க. ஒரு பாண்டிய மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கல்வியோட சிறப்பை சொல்கிறதுக்காக ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து என்ன பண்ணினாலும் நீங்கள் வந்து கல்வியை வந்து கற்றுருங்க. நீங்கள் வந்து கல்வி கற்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து பொதுவாக மன்னர்கள் காலத்தில் அரசாட்சி எப்படிடா மாறும்? ஒரு அரசன் இருக்கார், அவர் இறந்து போயிடுறாரு, அடுத்து யாருக்கு ஆட்சி போகும்? அவரோட பையனுக்கு. நன்றிடா, உட்காருங்க. கேள்வி எதுவும் கேட்கணுமாடா? இல்லை இல்லை, சரி நன்றிடா. அவங்களோட பையனுக்கு வந்து அரசாட்சி வந்து போகும். எந்த பையனுக்கு போகும்? பையனுக்கு போகும். இதுதான் வந்து நிறைய ஊரில் இருந்த வழக்கம் வந்து இதுதான். இது நல்ல பழக்கமா? ஏன்? அவங்க குடும்பத்துக்கே போகிற மாதிரி இருக்குது. வேற மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இதுன்றது எனக்கு நிஜமாலே உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் கைத்தட்டுறேன். என்ன அப்படின்னா, மக்களாட்சி சிந்தனை வந்து மக்களாட்சி வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க அந்த காலம் பொற்காலம், இந்த காலம் பொற்காலம்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்க காலகட்டம் தான் பொற்காலம். நிஜமா. ஏன்னா இவ்வளோ வந்து தொழில்நுட்பம் இருக்குது, இவ்வளவு மக்களாட்சி இருக்குது, பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் இருக்குது. இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து இருந்திருக்காது. அதனால் அது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். சங்க காலத்தில் இது இன்னும் கொஞ்சம் மற்ற காலத்தை விட சங்க காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்து இந்த அப்பா மூத்த பையன், நீ தான் வந்து மூத்தவன், அதனால் உனக்கு அறிவு இருக்கோ அறிவில்லையோ நீயே வந்து ஆட்சி செய்யணும் கொடுக்காம, யாருக்கு அறிவு இருக்குன்னு பார்த்து அவன் கையில் வந்து ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அந்த பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மூத்தோன் வழியாக வந்து அரசு வந்து போகாது, அறிவு வந்து யாருக்கு இருக்கோ அவங்க வழியாக தான் வந்து அரசு போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானடா. ஒரு கல்வி வந்து எப்படி இருக்கணும், அந்த கல்வியை வந்து எப்படி அறிவாக மாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. கல்வி வேறு அறிவு வேறு தானே. கல்வியை வந்து எப்படி அறிவாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாட்டு. வேறு ஏதாவது கேள்வி யாராவது கேட்குறீங்களாடா? கேளுங்க, சும்மா கேளுங்க, எதனாலும் கேளுங்க. சங்க இலக்கியம் பற்றி கேளுங்கடா, தப்பு இல்லை. நம்ம வந்து கேள்வி கேட்குறோம், முன்னாடி வந்து பேசுகிறோங்கிறது தான் வந்து நல்ல விஷயம். நமக்கு நல்ல ஆளுமை வரும், நல்லாயிருக்கும். கேளுங்க, நல்லா இருக்கு. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. நல்லா பிரிஸ்காக இருக்கீங்க, நல்லா கேள்வி கேட்குறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இதெல்லாம் வந்து நிஜமாலே நல்ல பண்பு. ஓகே, நல்லா பேசுங்க, நல்லா பதில் சொல்கிறீங்க, அதுலேயும் சரியான பதிலாக வேறு சொல்கிறீங்க. இல்லைடா, இது வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து அந்த பாடல்கள்லேருந்து காட்சி வந்து உருவாக்கியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஓலைச்சுவடியை வந்து திரும்பியை வந்து எழுதி வச்சுருக்காங்க, அந்த தொடர்ச்சி முக்கியம்னு. அதே மாதிரி இந்த காலத்தில் தொடர்ச்சி முக்கியம்ன்றதுக்காக இப்போ நம்மளுடைய உலகத்தமிழ் சங்கமும் சங்கத்தமிழ் காட்சி கூடமும் சேர்ந்து அந்த பாடல்களை ஓவியமாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியை இன்னொரு ஓலைச்சுவடிக்கு மாற்றுற மாதிரி இப்போ இவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த புடைச்சிற்பங்கள் எல்லாமே. நீங்கள் வந்து அவங்க வரைஞ்சி வச்சது பார்க்கணுன்னா அந்த படங்களில் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீலகிரிக்கோ இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நிறைய இந்த மதுரை காஞ்சிலையும் பட்டினப்பாளையத்துலேயும் ஓவியம் பற்றின குறிப்புகள் இருக்குடா. என்ன அப்படின்னா, செம்பு அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிகப்பு கலரில் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க போல். வெள்ளை கலரில் சுவர் இருக்குது, அந்த வெள்ளை கலர் சுவரில் சிகப்பு கலரில் ஓவியம் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பாறை ஓவியங்களை போய் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் போய் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்காங்க, இந்த கால மக்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. வேறு கேள்விகள்டா? சரி, நான் ஒன்றே மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து எது வந்து முதல் செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு? தமிழ். நல்ல பதில் டே, எனக்கு நிஜமாலே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்ல நல்ல பதிலாக சரியான பதிலாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குது. இந்தியாவில் வந்து நிறைய செம்மொழி இருக்குது. 2004 2024 வரைக்கும் நிறைய செம்மொழி வந்து அறிவிச்சிருக்காங்க. வங்காளம், மலையாளம், இந்த மாதிரி நிறைய அறிவிச்சிருக்காங்க. ஆனால் முதல்ல அறிவித்தது வந்து தமிழ் தான். ஏன் அப்படி வந்து அது இதாக இருந்துச்சுன்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கான லிட்ரேச்சர் வந்து தமிழ்கிட்ட இருக்குது, இவ்வளவு ஒரு வலிமையான இலக்கிய வளம் வந்து தமிழ்கிட்ட இருக்குங்கிறதுக்காக தான்.
நீங்கள் வந்து என்னனாலும் படிக்கலாம். உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து படிங்க. கண்டிப்பாக எதில் ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து படிங்க. நீங்கள் தமிழ்லையும் இந்த இலக்கியத்துலேயும் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நம்மளை பற்றி இருக்கிற இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல, இப்போ நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி சங்க இலக்கியத்தை பற்றி படித்தோம் அப்படின்னா எப்படி முன்னாடி இருந்திருக்காங்க, இன்னும் எப்படிலாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியாடா? நிறைய கருத்துக்களும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு சங்க இலக்கியத்திலே வந்து எனக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மலையாக இருக்கலாம், இல்லை வந்து அதாவது நாடாகவும் இருக்கலாம், காடாகவும் இருக்கலாம். அந்த நிலம் வந்து எவ்வளவு மோசமான நிலமாகவும் இருக்கலாம், இல்லை எவ்வளவு வளமான நிலமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நிலத்தை வந்து எப்போ நல்லது, அந்த ஊர் வந்து எப்போ நல்ல ஊர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அங்கே இருக்க மனுஷங்க வந்து நல்லவங்களாக இருக்க போது தான். இது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து இப்படி ஒரு பாடல் இருக்குது. அதனால் எல்லா சங்க இலக்கியமும் எல்லா இலக்கியமும் என்ன சங்க இலக்கியம் கடைசியில் சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல அறப்பண்புகளை வளர்த்துக்கோங்க, வந்து மனசில் வந்து நல்லவங்களாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சொல்லும். அந்த மாதிரியான அறக்கருத்துக்கள் எல்லாமே நமக்கு சங்க இலக்கியம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து இன்னும் நல்லா செழுமையாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சங்க இலக்கியம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் தமிழ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா சங்க இலக்கியம் உள்ள பாடல்கள் படிச்சிங்கன்னா புரியுண்டா, புரியாமல் இருக்காது. ஆனால் அதுக்கு என்ன கொஞ்சம் பயிற்சி வேணும். அதனால் நீங்கள் அப்படி படித்து பாருங்கள். முதல்ல திருக்குறள்லேருந்து ஆரம்பிங்க. திருக்குறள் சங்க இலக்கியம் இல்லை, சங்க இலக்கியத்துக்கு பின்னாடி வந்தது. இருந்தாலும் நீங்கள் முதல்ல திருக்குறள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சங்க இலக்கியம் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். வேறு எதுவும் கேள்விகள் இருக்காடா? கேள்விகள் இருந்தால் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சா? சரிடா, நன்றி. மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னாங்க. சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகள் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க, மதுரை காஞ்சி பட்டினப்பாலை அப்படின்னு. மதுரை காஞ்சியும் பட்டினப்பாலையும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வாணிக முறைகளை பற்றி சொல்கிறதையும் சொன்னாங்க. பண்டமாற்று முறை, அதில் தரைவழி வாணிகம்ங்கிறதும் இருக்குது. வணிகர்கள்லாம் நிலவழியாக போய் பொருட்களை எடுத்து சென்று அதை கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு ஓவியங்கள் வந்து இந்த இருக்குது. அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உப்பு அந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, இந்த இதெல்லாத்தையுமே வந்து மற்ற இவங்களுக்கு கொடுக்கறது. இதுதான் பண்டமாற்று முறை. அப்படி அவங்க தரை வழியாக போகிறது, அவங்க பின்னாடி வந்து அவங்க அந்த இடத்துல போகும்போது கொள்ளையர்கள் வழிப்பறியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக 2 காவலாளிகள் பின்னாடி போகிறாங்க பாருங்கள். இது வந்து சுங்கச்சாவடிங்கிறது அப்பயே இருந்திருக்கு. டோல்கேட், இப்போ நம்ம பணம் கட்டுறோம்ல, அதெல்லாம் வந்து அப்பயே இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பணமாக கொடுக்குறோம். அவங்கெல்லாம் அந்த பண்டமாற்று முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த பொருட்களை கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் தான் இருந்தாங்க. அது மாதிரி மதுரையில் வந்து அதை எப்படி வாணிபம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அடுத்து கடல் வாணிகம்ங்கிறதும் இதில் சங்க இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது. முக்கிய துறைமுகங்கள்லாம் இருக்குது. சேர சோழ நாடுகள் பாண்டிய நாடுகளுக்கான துறைமுகங்களும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. சேரர்களுக்கு முசிறி, தொண்டி இதெல்லாம் சேரர்களுடைய துறைமுகங்கள். காவிரி பூம்பட்டினம்ங்கிறது சோழ நாட்டோட அதோட துறைமுகம். நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்து கொர்க்கை. இது மாதிரியான இருந்தது. சங்க இலக்கியத்தில் வந்து வாணிகமும் தொழில் வளமும் சிறப்புற்று இருந்தது அப்படிங்கிறத அகநானூறுங்கிற பாடல், மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இதெல்லாம் சொல்லுது. இது மாதிரியான செய்திகளை நிறைய அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நன்றி. அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து மாணவர்கள் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். நான் பேர் வாசிக்கிறேன், மாணவர்கள் வரிசையாக வந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு சோனே அறிவுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக கா லட்சுமி கிருத்திகா. மு கிருத்திகா. மாணவர்கள் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சே லதா. சா ஆஃப்ரின். தா மனிஷா. பா பாண்டி மீனா. ஜே ஹாசிகா.
மு சுமித்ரா, கோ குருலட்சுமி, சா கவினயாஸ்ரீ, சி பிரியாதர்ஷினி, கா ரீகா, மு கனிஷ்கா, பா ரித்திகா, மு உஷா, உஷா, து ஜெயலட்சுமி, இ முபினா ஜாஸ்மின், க சைஃபானா, கா காவியா, சி பவித்ரா, ரா பவதாரணி, ரா தனலட்சுமி, ஆ சசி பிரபா. மாணவர்கள் நல்லா கை தட்டுங்க. தி ஹேமாஸ்ரீ, கு தன்ஷிகா, சா பாத்திமா, கு கார்த்திகா, மோ பூர்ணிமா, நன்றி. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். உலகத் தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக இருந்து தொடர்ந்து நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கும் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகள் என்ற தலைப்பில் சிறப்பாக பொழிவுரை வழங்கிய முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி சோ நே அறிவுமதி அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பொன்முடியார் பள்ளியின் மாணவ கண்மணிகளுக்கும் அவர்களை அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களை அனுப்புவதற்கு அனுமதி அளித்த உங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தொடர்ந்து நிகழ்வுகளுக்கு ஆக்கத்துணை புரிந்து இங்கு ஐயா அவர்கள் வரல, செல்வம் ராமசாமி ஐயா அவர்கள் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்க தொடர்ந்து இந்த நிகழ்வுகளுக்கு ஆக்கத்துணை கொடுத்து வர்றாங்க. அவங்களுக்கும் நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் அறிஞர்களுக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நாட்டுப்பண். ஜனகண மன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உக்கல பங்கா விந்த இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிசரங்கா दब सुब नामे जागे दब सुब आशीष माहे दाहे दब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदादा जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.